ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் க்ரோஷேட். நான் நம்ம சேனலில் எனக்கு தெரிஞ்ச க்ரோஷேட் நாலேஜை தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரலான்னு இருக்கேன். நம்ம சேனலோட மோட்டிவே நான் அதிகமாக க்ரோஷேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதே டைம் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம சேனலில் எல்லா சாட்டர்டே மார்னிங் 11:11க்கும் டியூஸ்டே ஈவினிங் 6:27க்கும் வீடியோஸ் வரும். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம க்ரோஷேட் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அழகான லீஃப் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்பவே ஈஸியாக போடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லீஃப் பண்ணுறதுக்கு 13 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற 2 செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போ அடுத்து இருக்கிற செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் ஒரு ½ டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற 6 செயினில் டபுள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. போட்டுட்டிங்களா? 6 டபுள் க்ரோஷே போட்டுட்டிங்களா? இப்போ அடுத்து இருக்கிறதுல ஒரு ½ டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட் இருக்கிற செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. போட்டுட்டு ஒரு செயின் போடுங்க. போட்டுட்டிங்களா? போட்டுட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த 2 லூப் வழியில் நீடில் விட்டு அங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டிங்களா? இப்போ ஆப்போசிட் சைடு ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. போட்டுட்டிங்களா? அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு ½ டபுள் க்ரோஷே போடுங்க. இப்போ அடுத்து இருக்கிற 6 செயின்லையும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. ஆறு டபுள் க்ரோஷே போட்டுட்டிங்களா? இப்போது அடுத்து இருக்கிற செயினில் ஒரு ½ டபுள் க்ரோஷே போடுங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. போட்டுட்டிங்களா? இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே ப்ராஜெக்ட் முடிக்கும்போது ஒரு செயின் ஸ்டிச் போட்டு யானை கட் பண்ணிப்போம். இதில் இந்த பேக் சைடில் நான் காமிக்கிற மாதிரி பேக் சைடில் நீடில் விட்டு
இந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு இந்த நூலை எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு யானை வந்து கட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த நூல் எல்லாமே ஸ்டிச்சுக்குள்ளே ஹைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த லீஃப் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுல்ல. இந்த மாதிரி நிறைய ஈஸியான க்ரோஷேட் ப்ராஜெக்ட் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி நிறைய க்ரோஷேட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நம்ம க்ரோஷேட் பயணத்தை தொடரலாம். பாய்.